வணக்கம், வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு ஐ ஷூட் அண்ட் எடிட் மை வீடியோஸ். நான் எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறேன், அதை எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒரு பிகினர் யூடியூபர் பேசிக்காக சின்ன எடிட்டிங் டிப்ஸை வச்சு அவங்க வீடியோவை ப்ரொஃபஷனலாக காட்ட முடியும். ஸோ என்னோடய டெக்னிக்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். என்னடா கேமராவை எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானேன்னு அன்னைக்கு நான் பேண்ட் கூட தான் போடாம போய் உட்கார்ந்தேன். அதெல்லாம் உனக்கு தேவையா? நம்மக்கிட்ட ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது, அது என்னோடய ஃபோன் தான். அது அங்கே இருக்குது. அந்த கேமராலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், இப்போ நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன், அதை எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ட்ரைபாடும் இந்த மொபைலையும் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஸ்டூடியோ செட்டப். வணக்கம், வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ். ஸ்டே ஹங்க்ரி தமிழில் நாம் பண்ணக்கூடிய வீடியோஸ் டெக்னாலஜி சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை தான் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஹவு டு வீடியோஸ், பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் எப்படி அவங்க சேனலை ரன் பண்ணுறாங்க, அவங்களோட சேனல் யூஸ் பண்ணுற சின்ன சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிற தனி சீரீஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்டே ஹங்க்ரி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியே இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இப்போ சிஸ்டமுக்கு போய் எடிட்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த சின்ன டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டரில் நம்ம ஷூட் பண்ண ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் அதுக்கான ஆடியோ, அதாவது நம்ம எக்ஸ்டர்னல் ஆடியோ தான் ரெக்கார்ட் பண்ணுறோம் நம்மளோட மைக் மூலிமா. ஸோ அந்த ஆடியோவை நம்ம ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் கூட சிங்க் பண்ணோம். அதுதான் முதல் டெக்னிக். எடிட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஃபிலிமோராவில் வந்து ரொம்ப ஈஸியான இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஒரு பிகினர் கூட ஈஸியாக எடிட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இந்த ஃபிலிமோரா. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்க யூடியூப் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஃபிலிமோரா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது எந்த ரேஷியோவில் நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 16:9. யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து 16:9 தான் இருக்கும். ஸோ அதில் வச்சுட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபில்மோராவோட இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து நம்மளோட ஃபுட்டேஜஸையும் ஆடியோவையும் நம்மளோட இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளோட இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணால் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இருக்கா ஃபுட்டேஜஸ்னு, இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ட்ராப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ நம்ம ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் சாஃப்ட்வேர்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஷார்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டைம்லைனில் எடுத்து வச்சுக்குவோம். இப்படி டைம்லைனில் எடுத்து வச்சுட்டு டைம்லைனில் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இதோட ஆடியோ பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக ரெக்கார்டான ஆடியோ. இந்த ஆடியோ வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆடியோ வந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த ஆடியோ வந்து நம்ம ஏற்கனவே இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனல் ஆடியோன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆடியோக்கானது இங்கே இருக்குது. ஸோ அதை முதல்ல எடுத்துகிட்டு வந்து இங்கே வெளியே போட்டுக்கோம். மைக்கு, எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து நீங்கள் கேமரா கூடயோ இல்லை மொபைல் கூடயோ டேரெக்டாக கனெக்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் தேவையில்லை. ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் கரெக்டாக பண்ணணும். இதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். இது சிங்க் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ, இது வந்து ஆடியோ. ஸோ இந்த ஆடியோ வந்து இது கூட சிங்க் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 வேவ் ஃபார்ம்ஸையும் சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து இது பண்ணிட முடியும். இப்போ வந்து கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சு. இந்த கிளாப் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண வீடியோலையும் எக்ஸ்டர்னல் ஆடியோலையும் இந்த வேவ் ஃபார்ம் வந்து கொஞ்சம் பீக்கில் போயிருக்கும். அந்த இதை கரெக்டாக சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்த ஆடியோவும் கரெக்டாக சிங்க் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் அந்த கிளாப் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து தேவையில்லை. ஸோ அதை வந்து மியூட் பண்ணிடணும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து Shift Ctrl M அழுத்துனீங்கன்னா அன்மியூட் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே ஷார்ட்கட் தான், Shift Ctrl M. சரி, இப்போ வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக சிங்க் பண்ண ஆடியோவோட ப்ளே பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோவை. வணக்கம், வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ். இதுக்கு முன்னாடி இருந்த ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆடியோ வந்து சிஸ்டமில் இப்படி தான் இருக்கும். வணக்கம், வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேனோட சவுண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மியூட் பண்ணிவிட்டு
இந்த ஆடியோ வந்து கரெக்டாக வந்து சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட், ஆடியோவை வீடியோவோட சிங்க் பண்ணுறது. வணக்கம், வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ். இப்போ வந்து அடுத்த மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ எப்போவுமே வந்து ஆடியோ வீடியோ சிங்க் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஃபுட்டேஜையும் இந்த டைம்லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ரஃப் கட் பண்ணணும். ரஃப் கட் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவுக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து எங்கே கேப் விட்டுருக்கீங்க, தேவையில்லாத போர்ஷன், இது எல்லாத்தையும் ரஃப் கட் கண்டிப்பாக கட் பண்ணி முடிச்சிடணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், வீடியோவோட ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும். எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, நடுவில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க அந்த கேப்பு, பாஸு, அப்புறம் ரொம்ப நேரம் வந்து திக்கி பேசியிருப்பீங்க, அது எல்லாத்தையும் கட் பண்ணி எரிஞ்சிடணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்புக்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு அப்போ நம்ம ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட கட் ஆகிடும். இந்த கர்சரை இந்த இடத்துல வச்சு மூவ் பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா அது கட் ஆகிடும். கட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதை இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். இப்போ வந்து இதெல்லாம் தேவையில்லாத போர்ஷன், இங்கேருந்து இங்கே வரைக்கும் தேவையில்லாத போர்ஷனாக இப்போ வந்து வெளியே கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு இதுலேயும் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஆடியோ வீடியோ ஒரே டைமில் கட் ஆகும். ஸோ இது ரெண்டும் தேவையில்லை அப்படிங்கும்போது இதை ரொம்ப செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ முடிச்சிடலாம். இப்போ ஸ்டார்டிங் வீடியோ எங்கேருந்து வரும்னா, வணக்கம், வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம், ஸோ இதுதான் ரஃப் கட். நடுவில் எங்கே கேப் விட்டுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இந்த ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணி டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதனால் உங்கள் வீடியோ வந்து லேகாக தெரியாது, ஒரு ஃப்ளோவில் நீங்கள் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு ஃப்ளோவாக வீடியோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளோவில் பேசினது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த விஷயத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அடுத்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நாம் வந்து அங்கே வந்து ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் அதிகம் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த நடுவில் இருக்கிற அந்த லேகை போக்குறதுக்காக புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுவோம். அதுதான் வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட். அதை வந்து இங்கே நிறையா ப்ரீ அப்லோடட் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட்லி இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ரெண்டு கிளிப்புக்கு நடுவில் கொண்டு வந்தீங்கன்னா இப்படி தெரியும். இந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்ன சாஃப்ட்வேர், இப்போ நீங்கள் பேசும்போதே வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் கொண்டு வந்தீங்கன்னா இப்படி ஒரு ஏரோ மார்க் வரும். அதை கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அது சின்னது பண்ணிட்டேன். வாய்ப்புகள் அதிகம். என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ போகிறதுக்கு அந்த டிரான்சிஷனை வந்து நார்மல் பண்ணுறதுக்காக, பார்க்கும்போது ஒரு ஃப்ளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, இப்போ டிரான்சிஷன் கொடுத்தாச்சு. இப்போ டிரான்சிஷனுக்கு ஒரு எஃபெக்ட் தேவைப்படும். இந்த கிளிப்லேருந்து இந்த கிளிப்புக்கு மூவ் ஆகும்போது ஒரு எஃபெக்ட் வருது இல்லையா, அந்த எஃபெக்ட்டுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது தான் அடுத்த விஷயம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணலாம். அதுவும் ஏற்கனவே நம்ம இந்த ஆப்புக்குள்ளே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சவுண்டை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிடறோம். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து அந்த டிரான்சிஷன் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக சவுண்ட் எஃபெக்டோடு இருக்கும். வாய்ப்புகள் அதிகம். என்ன இப்போ சவுண்டு வந்ததா, இது இன்னுமே நல்ல மியூசிக்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பீப் சவுண்டை யூஸ் பண்ணுறேன். அதிகம். என்ன சாஃப்ட்வேர். ஸோ இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயம், அதாவது டெக்ஸ்ட்டு. நம்ம வாயிலே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா முடியாது. எப்போவுமே இது வந்து விஷுவல் மீடியம். நம்ம வந்து கண்ணில் காட்டணும், என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டெக்ஸ்ட்டாகவும் காட்டணும். டெக்ஸ்ட்டை எப்படி ஃபில்மோரால் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பேசியிருக்கேன், அதுக்கு என்னென்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். வணக்கம், வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ். இந்த நேம், நம்மளோட சேனல் நேமை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்தாகணும். அப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனலோட நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே டைட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டைட்டில் அப்படிங்கிறது இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ பக்கத்தில், ஆடியோக்கு அடுத்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கர்சரை எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து டைட்டில் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த சப்டைட்டிலை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே வச்சதுக்கப்புறம் இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை எடிட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் வந்துடும். அதில் நிறையா டெக்ஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் ஆல் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ்
அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இங்கே ஸ்டே ஹங்க்ரி தமிழ்னு சொன்னேன், அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ் சின்னதாக ஒரு சப்டைட்டில் மாதிரி இருக்கா. இப்போ இதோட சைஸ் வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் மெனு இருக்குது. இந்த எடிட் மெனுவில் நம்ம வேணுங்கிற சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து சைஸ் வச்சுருக்கேன். சைஸ் மட்டும் கிடையாது, இப்போ வேணும்னா டெக்ஸ்ட் மாற்றிக்கலாம். நீங்கள் வேணும்னா வெளியே இருந்து டவுன்லோட் பண்ணி கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது டாஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, ஃப்ரீ தான். அதில் வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ஒரு டெக்ஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா போல்டாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரீசெட்ஸில் வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த ப்ளூ கலருது. இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ். இது வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன். இந்த அனிமேஷன் எப்படி இருக்குது, அதாவது நம்ம டெக்ஸ்ட் வந்து எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்கான அனிமேஷன். இதுவும் வந்து கொஞ்சம் அடிஷ்னலான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரை ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இதனாலையும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக தெரியும். வீடியோ ஆன் ஆகும்போது வெல்கம் டு ஸ்டே ஹங் ஒரு பாப் சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த சவுண்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் பார்க்குறதுக்கு டு ஸ்டே ஹங்க்ரி இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இவ்வளோ சவுண்டு இருந்ததுன்னா நம்மளோட வாய்ஸோட சிங்க் ஆகாது. வணக்கம், வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோடய வீடியோஸை நான் எப்படி ஷூட் பண்ணுறேன், அதை எப்படி எடிட் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன டெக்னிக். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த எஸ்கச் இன்ட்ரோ அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இது இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃபைனல் இன்ட்ரோ இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணுங்கள்.